2003ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று ஆதரித்தோம். 33% இடஒதுக்கீடு போதாது, 50 விழுக்காடு மகளிருக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். சரிபாதி மக்கள் தொகையில் பெண்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு சரிபாதி இடஒதுக்கீடு வழங்குவதுதான் சரி என்கிற நிலைப்பாட்டை இன்றைக்கும் கொண்டிருக்கிறோம். அதையே மீண்டும் வலியுறுத்துகிறோம். மகளிர் இடஒதுக்கீட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்ற கட்சி தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார், எனக்கும் எழுதியிருந்தார். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை படித்த போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1951ஆம் ஆண்டு கொண்டு வந்த இந்து சட்ட மசோதா நினைவுக்கு வந்தது. அப்போது அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் RSS, இந்து மகாசபா போன்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொடும்பாவிகளை கொளுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அது தலைகீழாக மாறி இருக்கிறது. RSS காரர்கள் இன்றைக்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முன்வந்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு நனவாகிறது என்பதில் பெருமைப்படுகிறேன். மகளிர் இடஒதுக்கீட்டை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தற்போது இருக்கிற இந்த எண்ணிக்கையிலேயே மகளிருக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியும். அதற்கு டீலிமிட்டேஷன், நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை செய்யப்பட்ட பிறகுதான் இதை செய்ய வேண்டும் என்று இல்லை. ஆனால் உடனடியாக இதை நடைமுறைப்படுத்த விரும்புகிற அரசு இந்த மறுசீரமைப்பு மசோதாவையும் கொண்டு வந்திருப்பதில் ஒரு உள்நோக்கம் இருப்பது தெரிய வருகிறது. மகளிருக்கு இடஒதுக்கீட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது முதன்மையான நோக்கம் இல்லை. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் முதன்மையான நோக்கம் என்று தெரிய வருகிறது. ஏன் தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த அரசு மாற்றி இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. கடந்த முறை பேசும்போது மகளிருக்கான இடஒதுக்கீட்டை உடனே நடைமுறைப்படுத்த முடியாது, இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் சென்சஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதன் பின்னர் டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைத்து மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன அரசு தனது நிலைப்பாட்டை உடனே மாற்றிக் கொண்டதன் காரணம் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இந்த அரசுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அப்படி நடத்தினால் இந்திய அளவில் OBC மக்கள் தொகை எவ்வளவு என்பது தெரிய வரும். அதன் மூலம் இதுவரையில் மக்கள் தொகை அடிப்படையிலான பிரதிநிதித்துவத்தை பெற முடியாமல் போனதை அறிந்து OBC சமூகத்தை சார்ந்த மக்கள் தங்களுக்கான ஜனநாயக உரிமை போராட்டங்களை முன்னெடுக்க கூடும். இதற்கு இந்த அரசு அஞ்சுகிறது என்ற ஒரு நிலை உணர முடிகிறது. அது மட்டுமில்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பெற்றால் அதன் அடிப்படையில் OBC சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கும் உள்ஒதுக்கீடு கோரப்படும், வலியுறுத்தப்படும், அதற்கான போராட்டங்கள் வெடிக்கும் என்கிற நிலையை உணர்ந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர கூடாது என்கிற அடிப்படையில், அதாவது OBC சமூகத்தை சார்ந்த மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் இந்த அரசுக்கு உடன்பாடு இல்லை, அதை தவிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் முன்கூட்டியே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்கூட்டியே இந்த மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முனைகிறது என்கிற ஐயம் எழுகிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மகளிர் இடஒதுக்கீட்டில் அரசமைப்பு சட்டத்தின்படி SC/ST பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, ஆனால் OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அந்த கோரிக்கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. இங்கே பேசிய பல உறுப்பினர்கள் கூட அந்த உள்ஒதுக்கீடு பற்றி பேசினார்கள். ஆனால் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எண்ணம் இல்லை, அதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்படி செய்தால் OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்படும். அதை தவிர்க்கவே இந்த நிலைப்பாட்டை இந்த அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே இதிலிருந்து தெரிய வருகிற உண்மை, இவர்கள் உடனடியாக சென்சஸ் எடுக்க விரும்பவில்லை,
அதிலும் காஸ்ட் சென்சஸ் எடுக்க விரும்பவில்லை. ஒரு நிமிடம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னவர்களை அர்பன் நக்சல்ஸ் என்று பிரதமரே வசைபாடி இருக்கிறார். இந்த நிலையில் ஓபிசி மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிற இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்டவும் கண்டிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஓபிசி மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். மூன்று காரணங்களுக்காக இந்த டீலிமிட்டேஷன் பில் இதை கைவிட வேண்டும் அல்லது ஜேபிசிக்கு அனுப்ப வேண்டும் என்று கோருகிறேன். தென் மாநிலங்கள் இதனால் வஞ்சிக்கப்படும். அடிப்படையில் ஒரே ஒரு நிமிடம் ப்ரொபோர்ஷனேட் விகிதாச்சார அடிப்படையில் இந்த எண்ணிக்கை உயர்த்தலாம். மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்தினால் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். ஓபிசி பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதனால் இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன். அதைவிட முக்கியமாக டீலிமிட்டேஷன் பில் என்பது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி போதும் என்கிற நிலைக்கு மாற்றி அமைத்திருப்பது ஏற்புடையதல்ல. கான்ஸ்டிடியூஷனல் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு செகண்ட் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை திரும்ப